அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் லா யஸ்தஹிருன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன் ஃபைதா ஜா அஜலுகும் லா யஸ்தஹிருன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். இது எல்லாமே அல்லாஹு தஆலா மௌத்தை பற்றி தான் சொல்கிறான். ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத்து வலவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஷய்யிதா. நீங்கள் இரும்பு கோட்டைக்குள் ஒளிந்திருந்தாலும் அங்கும் உங்களை மரணம் தேடி வரும் என்பதாக அல்லாஹு தாலா திருமறையில் சொல்கிறான். எவ்வளோதான் காசு பணத்தை கொடுத்து டாக்டர்கிட்ட பார்த்து சீரியஸ் கண்டிஷனை தாண்டினாலும் கூட, ஆனால் அதையும் தாண்டி மருந்து வேலை செய்யலை அப்படின்னு சொன்னால் மரணத்தை சுவைத்தே தீருவான். அது டாக்டராக இருந்தாலும் சரி, வக்கீலாக இருந்தாலும் சரி, ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது மன்னராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே மரணம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதில் தப்பவே முடியாது. அவங்க எவ்வளோ பெரிய டாக்டர், வக்கீல், கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, ஆட்சி அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, அதான் சொல்கிறான், லா யஸ்தஹிருன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். அந்த மரணம் வந்துருச்சுன்னா முந்தவும் முந்தாது, பிந்தவும் பிந்தாது, கரெக்டாக வந்துடும். இன்றைக்கி சாதாரணமாக ஒரு ஏசி வாங்கினோன்னா அது ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா 2 வருஷம் 1 வருஷம் வாரண்டி கொடுக்குறான். அதை போய் மாற்றிட்டு திருப்பி வாங்கிட்டு வந்துடலாம். ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினோன்னா வாரண்டி கொடுக்குறான். அதே போல் ஃபேன் வாங்கினா வாரண்டி கொடுக்குறான். இன்றைக்கி எல்லா ஜாமானுக்கும் வாரண்டியும் இருக்குது, கேரண்டியும் இருக்குது. ஆனால் இந்த மனித உயிருக்கு மட்டும் வாரண்டியும் கிடையாது, கேரண்டியும் கிடையாது. அது போயிடுச்சுன்னா போனது தான். அதே மாதிரி உயிரோடு இருக்கிறம்போது தமிழ் மன்சாரி, அதே போல் ஜாபர் அலி, என்னென்ன பேர்லாம் கூப்பிடுவாங்க. ஆனால் இறந்ததற்கு பின்னால் ஜனாசான்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுக்குவாங்க. எவ்வளோ சீக்கிரம் அடக்கம் பண்ணுமோ அவ்வளோ சீக்கிரம் அடக்கிடுவாங்க. அப்போ அந்த மரணத்தை மறந்து இந்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். உலகத்தில் உள்ள அத்தனை நபர்களுக்கும் மரணத்தை சுவைத்தே தீர்வார்கள் என்பதாக அல்லாஹு தாலா திருமறையில் சொல்கிறான். அப்போனா இன்றைக்கி நம்ம மரணத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகத்தில் உள்ள சுகபோகமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த சுகபோகமான வாழ்க்கைக்கு முன்னால் மரணத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னமல் ஹயாத்து துன்யா லஇபம் வ லஹ்வா. நிச்சயமாக மரணம், இந்த உலகம் என்பது வீணும் விளையாட்டும் தான் என்பதாக அல்லாஹு தாலா திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். ஹைருல் லக மினல் ஊலா. மறுமை தான் உங்களுக்கு நிரந்தரம் என்பதாக அல்லாஹு தாலா திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், உலகம்தான் நிரந்தரங்கிற மாதிரி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் மறுமை தான் நிரந்தரம் என்பதாக அல்லாஹு தாலா திருமறையில் சொல்கிறான். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரணத்தை மறக்காமல் இறுதி வேளையிலே வல் ஆகிபத்து லில் முத்தகீன், யாருக்கு இறையச்சம் இருக்கின்றதோ அவர்களுக்கு தான் நல்ல முடிவு என்பதாக அல்லாஹு தாலா திருமறையில் சொல்கிறான். ஆக மரணங்கிறது வரும்.